சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று விதியா மதியா சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன். நான் இன்னைக்கு பேசுகிற விஷயம் இந்த முடக்கு ராசிகளை பற்றி. இந்த முடக்கு ராசி என்ன செய்யும்னா, இந்த முடக்கு ராசி உங்களுக்கு தெரியாது, சிலர் தெரிஞ்சவங்க இருக்கலாம். அப்போ இந்த முடக்கு ராசிங்கிறது எந்தெந்த மாதத்தில் பிறந்தால் எந்தெந்த ராசிக்கு வருதுங்கிறத ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன். அதில் உடைப்பட்ட நட்சத்திரங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்குள்ள ராசிக்காரங்க கார்த்திகை 1 மேஷத்தில் வரும், கார்த்திகை 2, 3, 4 ரிஷபத்தில் வரும். அப்புறம் மிருகசீடம் அது உடஞ்சிருக்கும், உத்திரம் உடஞ்சிருக்கும், உத்திர நட்சத்திரம் சிம்மத்துலேயும் வரும், கன்னி ராசியில் வரும். சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் வரும், துலா ராசியில் வரும். அப்புறம் விசாக நட்சத்திரம் துலா ராசியில் வரும், விருச்சிக ராசியில் வரும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் வரும், மகர ராசியில் வரும். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் வரும், கும்பராசியில் வரும். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் வரும், மீனராசியில் வரும். இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் இந்த முடக்கு ராசின்னு ஒன்று இருக்குது. அதை பல மாதிரியாக சொன்னாங்க. ஆனால் முடக்குன்னு பேர் வச்சதுக்கப்புறம் தான் அது இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதோட வேலையே செய்யுது, அந்த முடக்கு ராசி அதோட வேலையை செய்யுது. அப்போ அது என்ன வேலையை செய்யுது, அதனால் என்ன பாதிப்பு இருக்குங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நீங்கள் அதுக்கான ஒரு பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால், முடக்கு ராசி யார் யாருக்குங்கிறது ஃபஸ்ட் நான் அந்த உடைப்பட்ட நட்சத்திரம் நான் சொல்லிக்கிறேன். அவங்க மட்டும் கொஞ்சம் துல்லியமாக மாதத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா அது 2 மாதத்துலேயும் வரும். கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இது உடைப்பட்ட நட்சத்திரம். கும்பராசியில் இப்போ அந்த நட்சத்திரத்தை பார்த்தா கார்த்திகையை பார்த்தா மேஷராசியும் இருப்பாங்க, ரிஷபராசியும் இருப்பாங்க. மிருகசீடம் பார்த்தா ரிஷபராசி இருப்பாங்க, மிதுன ராசி இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரத்தை பார்த்தா மிதுன ராசி இருப்பாங்க, கடகராசி இருப்பாங்க. உத்திர நட்சத்திரம் சிம்மத்திலையும் இருப்பாங்க, உத்திர நட்சத்திரம் கன்னிலையும் இருப்பாங்க. சித்திர நட்சத்திரத்தில் கன்னிராசிலையும் இருப்பாங்க, துலா ராசிலையும் இருப்பாங்க. விசாக நட்சத்திரம் துலா ராசிலையும் இருப்பாங்க, விருச்சிக ராசிலையும் இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் இருப்பாங்க, மீன ராசிலையும் இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிலையும் இருப்பாங்க, கும்பராசிலையும் இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலையும் இருப்பாங்க, மீனராசிலையும் இருப்பாங்க. இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் மட்டும் கரெக்டாக மாதத்தை பார்த்துங்க. இந்த முடக்கு ராசி நான் சொல்லக்கூடிய மாதத்தில் சில ராசிகள், நான் சொல்லக்கூடிய மாதத்தில் பிறந்தவங்க மட்டும் அந்த முடக்கு ராசிக்கான சில வேலை பரிகாரங்கிறது வேணால் அவங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு முடக்குக்குன்னு ஒரு மிக புகழ்பெற்ற கோயில் இருக்குது மதுரையில், இன்மையில் மறுமை தரும் கோயில் அப்படின்னு. அந்த கோயிலுக்கு அவங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அங்கே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிங்க. அர்ச்சனையெல்லாம் ஆன்லைனில் தான் புக்கிங் போல் இருக்குது. அதை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போய் பண்ணிக்கிங்க. இதே முடக்கு ராசியை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க இதை போய் செஞ்சுக்கலாம். பட் இது ஜோதிடத்துக்காக கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த ராசிக்காரங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்க மட்டும் போய் செஞ்சுக்கிட்டு வாங்க. இது என்னங்க செய்யும் அப்படின்னா, நீங்களே நல்ல ஒரு புகழ் உச்சியில் இருக்கும்போது கூட, இல்லை ஒரு நல்ல தொழிலில் இருக்கும்போது கூட சில சர்க்கிள்கள் ஏற்படும். சரிங்களா? ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணும்போது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அவர் அதை வெற்றி, நீங்கள் அதை எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் மெனக்கட்டிங்கன்னா அதை ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதே விஷயத்த உங்களுக்காக நீங்கள் முடிவெடுக்கும் போது தோல்வி தான் கிடைக்கும். இந்த மாதத்தில் பிறந்த இந்த ராசிகளுக்கு மட்டும். அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க, வைகாசி மாதம் பிறந்த கடக ராசிக்காரங்க, ஆனி மாதம் பிறந்த மிதுன ராசிக்காரங்க, ஆடி மாதம் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க, ஆவணி மாதம் பிறந்த மேஷ ராசிக்காரங்க, புரட்டாசி மாதம் பிறந்த மீன ராசிக்காரங்க, ஐப்பசி மாதம் பிறந்த கும்பராசிக்காரங்க, கார்த்திகை மாதம் பிறந்த மகர ராசிக்காரங்க, மார்கழி மாதம் பிறந்த தனுசு ராசிக்காரங்க, தை மாதம் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க, மாசி மாதம் பிறந்த துலா ராசிக்காரங்க, பங்குனி மாதம் பிறந்த கன்னி ராசிக்காரங்க.
இந்த ராசி இந்த மாதத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க ராசியே முடக்காயிடும். ஒருவேளை உங்கள் நட்சத்திரமே முடக்காயிருக்கலாம். ஆக மொத்தம் அந்த வீடு முடக்கும், அந்த நட்சத்திர வீடு முடக்கு. அந்த மாதிரி முடக்கு ஏற்படக்கூடிய நண்பர்கள் மதுரையில் உள்ள உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை உங்களுடைய பிறந்த திதிக்கு கூடுமான வரைக்கும் உங்கள் பிறந்த நட்சத்திரத்திலேயே இல்லை அந்த வீட்டில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் மதுரையில் இன்மையில் மறுமை தரும் கோயில் இருக்குது. அந்த மதுரை போத்தீஸுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலில் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசிக்குரிய எண்ணுக்கு அன்னதானம் தண்ணி பண்ணிவிட்டு வாங்கி கொடுங்க. ஒரு மாதம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் போது தொடர்ந்து மேஷ ராசியாக இருந்தால் 9 மாதம் போங்க, ரிஷப ராசியாக இருந்தால் 6 மாதம் போங்க, மிதுன ராசி கன்னி ராசியாக இருந்தால் 5 மாதம் போங்க, சிம்ம ராசியாக இருந்தால் ஒரு தடவை போனால் போதும், விருச்சிக ராசியாக இருந்தால் 9 தடவை அந்தந்த ராசிக்குள்ள எண்ணுக்கு உள்ள நாளைக்கு போகலாம். இல்லை கண்டினியூவாக உங்களுக்கு நட்சத்திரத்துக்கெல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வசதி வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரத்துக்கு போயிட்டுருக்கலாம். பாதுகாப்பு முக்கியம். அதே மாதிரி தூரமாக இருக்கிறவங்க ஆன்லைனில் புக் பண்ணி கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல, நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள், அந்த கோயிலோட ஃபோன் நம்பர்லாம் கிடைக்கும். ஃபேமஸான கோயில் தான். இது வரைக்கும் நான் அனுப்பி போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்காங்க யாரும். ஏன்னா அவங்க நல்லபடியாக இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கன்னா, அவங்க போய் அந்த ஒரு பிரச்சனைன்னு வராங்க, பிரச்சனைக்கு வரும்போது நான் என்னென்ன விஷயங்கள் முடக்கா இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் தான் ராசியே தனக்கு முடக்கா இருக்கும்போது இது மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா? மற்ற இடங்கள் ஏதாவது முடக்கா இருந்தால் வேறு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். அந்த ராசி இப்போ மேஷ ராசியில் பிறந்து சித்திரை மாதமாக இருக்கும்போது அவங்க ராசியை முடக்காயிடும். அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அதிபதியாக இருக்கும். அந்த செவ்வாய் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த மாதத்தில் பிறந்த இந்த ராசிக்காரங்க தான். அதனால் மேஷ ராசியில் பிறந்துட்டு வேறு மாதத்தில் பிறந்தவங்களாம் பற்றி அதை யோசிக்க வேணாம். வேறு இடம் முடக்கா இருக்கும். பொத்தம் முடக்குங்கிறது சூரியன் நின்ற வீட்டை வச்சு கணக்கு போடுற ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற காரியம் நம்பர் 1 ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி உங்களுக்காக செய்கிற காரியமும் வெற்றி அடையும். அதேமாரி 5ஆம் இடம் முடக்கா இருக்குது, 7ஆம் இடம் முடக்கா இருக்குது, லக்னம் முடக்கா இருக்குது, 2ஆம் இடம் முடக்கா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் போகிற நாள் உங்களுடைய படுபட்சி நாளில் போகாதீங்க. குடும்பம் வரைக்கும் பட்சி சாஸ்திரப்படி படுபட்சி நாள்கள் போக வேணாம். அதிகாரப்பட்சி வளர்பிறையோ தேய்பிறையோ, வளர்பிறையில் அரசு காலையில் அரசு பட்சி இருக்கிற நாள், வளர்பிறையில் நாளில் அரசு பட்சியில் அதிகாரப்பட்சியாக இருக்கும், தேய்பிறையில் ஊன் பட்சி அதிகாரப்பட்சியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பட்சி சாஸ்திரம் தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் நட்சத்திரம் மட்டும் போயிட்டு வாங்க. பட் அந்த பட்சி சாஸ்திரமும் சேர்த்து பலன் பெறும்போது நல்ல பலன்கள் கிடைக்குது, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையும். இது வரைக்கும் இது தெரிஞ்சதோ தெரியலையோ இல்லை மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். இதுக்காக தெரியல என்னதான் நடக்குது நமக்கே புரியலையே, என்னையா நம்ம அவருக்கு மெனக்கிடுறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நமக்கு மெனக்கிடும் போது மட்டும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, இந்த ராசியில் பிறந்து இந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதற்கான ஒரு முறை எத்தனையோ செலவுகளை பண்ணுறீங்க, ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இறைபக்தி உள்ளவங்க மட்டும் செஞ்சால் போதும், இறைபக்தி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? சரிங்களா? நன்றி, வணக்கம்.